ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை இந்த வருஷம் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடி முடித்தோங்க. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மன் அழைப்பிலேருந்து கலசம் பிரிக்கிற வரைக்கும் நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு 3வது வருஷம். நான் வருஷம் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் தாங்க அம்மன் அழைப்பு பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இடம் ரொம்ப சின்னது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் அழைக்கிறது தான் அந்த பூவிலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அன்னைக்கு அழைக்கிறது தான் நான் ரொம்ப விரும்புவேன். அன்னைக்கு காலையில் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பூஜை பண்ணி அம்மனை அழைச்சி உள்ளே வந்துட்டோங்க. ஆனால் இந்த வரலட்சுமி பூஜையில் எத்தனை ப்ரொசீஜர் இருந்தாலும் இந்த அம்மன் அழைப்பு தாங்க உண்மையிலே ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தாங்க நம்ம வந்து சிலிர்த்துக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிலிர்ப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வரலட்சுமி பூஜை. பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 பேர் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 20 பேருக்கு மேலே வச்சு கூப்பிட்டு பண்ணுற மாதிரி அந்த அம்மன் எனக்கு அருள் புரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை வந்து என்றைக்குமே நமக்கு வந்து செஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மன நிறைவை தருங்க. அதில் கிடைக்கிற ஃபீலிங்கை நம்ம வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. உண்மையிலே அதை அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும். இப்போ அம்மனை வந்து நம்ம உள்ளே நல்லபடியாக அழைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்தால வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு நம்ம பிரசாதம் பண்ணி அம்மனுக்கு தீபதூப ஆராதனை காட்டி பூஜை பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இது வந்து நான் கொஞ்சம் பேரை எல்லா தட்டையும் நான் ஒன்று போல் வைக்க முடியாதுன்னு கொஞ்சம் பேருக்குள்ளே தட்டை மட்டும் எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தேங்க. பிரசாதமாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கேசரி தாங்க பண்ணியிருந்தேன். அங்கே பாருங்கள், அந்த தேங்காய்க்கும் அந்த துட்டு இருக்கிற தாம்பூலத்துக்கும் நடுவில் இருக்குது. அது முழுசாக தெரிய மாட்டேங்குது. காலையில் வந்து நான் கேசரி தான் பிரசாதம் பண்ணியிருந்தேன். மற்றவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வருஷம் சாயந்தரம் தாங்க அழைச்சிருந்தேன் பூஜைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காலையில் வந்து நிறைய பேருக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டைமுக்கு வர முடியல. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. அதனால் ஈவினிங் டைமில் தான் அழைச்சிருந்தேன். அதனால் நான் மட்டும் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கயிறு கட்டிக்கிட்டேங்க, நோன்பு கயிறு கட்டிக்கிட்டேங்க. என்னோடய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் பஸ் வந்துடும். அந்த டைமுக்குலாம் அம்மனை அழைச்சிடணும்னு நினச்சேன். கடகடன் காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணேங்க. பேக்ட்ராப் டெக்கரேஷன்லாம் முந்தின நாளே பண்ணியாச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் ஒத்தையில் தாங்க பண்ணுவேன். இந்த வருஷம் என்னோடய பெரிய பொண்ணு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த பேக்ட்ராப் டெக்கரேஷன்லாம் அவள் தாங்க பண்ணால். அந்த காயின் வந்து செம்பிலேருந்து அந்த துட்டு விழுற மாதிரி, லக்ஷ்மி கிட்ட இருக்கிற மாதிரி விழுற மாதிரி ஏற்பாடெல்லாம் என்னோடய பொண்ணு தாங்க பண்ணினா. எனக்கெலாம் இந்த மாதிரி பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நமக்கு அந்த டைம் இருக்காது, பொறுமையும் கிடையாது. எல்லாமே என் பொண்ணு பண்ணது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பூலம் நான் இவங்களுக்கு தான் கொடுத்தேன். இவங்க எனக்கு வந்து ஒரு முறையில் சித்திங்க எங்கள் சித்திக்கு தான் கொடுத்தேன். அவங்க தான் இந்த வருஷம் தாம்பூலம் வாங்கினாங்க. அவங்களுக்கு வாங்கையில் அவங்களுக்கு அம்மனே வந்துருச்சு, மேலே அருளே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அருள் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு வரலட்சுமி பூஜையை. கொஞ்சம் பேருக்கு நான் நல்லபடியாக தட்டில் எடுத்தும் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈவினிங் தாங்க எல்லோரும் வராங்க. மார்னிங் டைமில் எல்லோரும் வர முடியாதனால ஈவினிங் கூப்பிட்ருந்தேன். இதோ வந்துட்டாங்க. இவங்க வந்து யூடியூப்பில் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் ஜஸ்ட் யூடியூப்பில் வீடியோவும் போடுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் எனக்கு யூடியூப்பில் பெரிய சப்போர்ட் ஒன்றும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஓரளவுக்கு இங்கே விட பெஸ்ட்டாக அங்கே ரீச் கிடைக்கிது. அதனால் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து சேச்சிம்மான்னு சொல்லுவேன். என்னோடய டெய்லரிங் கிளாஸில் தான் இவங்க அறிமுகமானாங்க. 2 பேருமே ரொம்ப என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அம்மா பொண்ணு பாண்டிங் மாதிரி நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் அவங்கள கூப்பிட்ருந்தேன். அவங்க அப்புறம் டெய்லரிங் கிளாஸ்லேருந்து சில ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கூப்பிட்ருந்தாங்க. இது தாங்க, வேறு வழி கிடையாது. நீங்கள் வந்து நான் பண்ணுற பூஜையை பொறுமையாக பார்த்து தான் ஆகணும். யாரையுமே நான் ஸ்கிப் பண்ணி போட்டால் அது நல்லா இருக்காது. யாராவது பார்க்குறவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்மளா கட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் வந்து ரொம்ப வீடியோவும் எடுக்கலை, கம்மியாக தான் வீடியோ எடுத்திருந்தேன். எல்லாரையும் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கும் டைம் இல்லை.
நான் வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி தாங்க பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் இதை பண்ணி யாருக்கும் பழக்கம் கிடையாது. நானாக தான் இந்த யூடியூப்பில் நிறைய பேர் போடுறத பார்த்துட்டு பெரியவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்டு அதுபடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேங்க. குறிப்பாக சொல்லணுன்னா தேசம் மங்கையர்க்கரசி அம்மாவோட வழியில் தான் நான் வந்து அவங்க சொல்கிற அந்த முறையில் தான் நான் அந்த பூஜையை நடத்துகிறேன். இது வரைக்கும் அப்படி தான் நடத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு காலையில் கேசரி பிரசாதம் பண்ணியிருந்தேன். மத்தியானம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் சாதம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேங்க. 3 வேளையும் அம்மனுக்கு என்னால் சாம்பார் சாதம் இல்லைங்க, இது வடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் வர்றவங்களுக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி, வடை, பொங்கல் சக்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வடை போட ஆரம்பித்தேன். அந்த வடையவே அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு மதியம் சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஈவினிங்க்கு வந்து சக்கரை பொங்கல், சுண்டல்லாம் ரெடி பண்ணியிருந்தேங்க. அதை தான் அம்மனுக்கு பிரசாதமாக வச்சுருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, காலையில் வந்து கேசரி பண்ணியிருந்தேன்னு சொல்லி, கேசரி, சக்கரை பொங்கல், சுண்டல் இது தாங்க இந்த வருஷம் இது பண்ணியிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காணிக்கெல்லாம் வைக்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு காணிக்கை தட்சணை எதுவுமே கிடையாது. சொல்ல கேட்காம சில பேர் அம்மன் பாதத்தில் வந்து காணிக்கை வச்சுட்டு போனாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த துட்டெல்லாம் எடுக்க போகிறதே கிடையாது. போன வருஷம் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அந்த பைசா வந்து நான் அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு தான்மா அப்படியே எடுத்து செலவு பண்ணிக்குவேன். அதை வீட்டுக்கு என்னோடய சொந்த யூஸ்க்கு வந்து நான் பண்ணுறது கிடையாது. வைக்காதீங்கன்னு சொன்னாலும் வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரில, சாமிக்கு எங்களோட காணிக்கையாக இருக்கட்டும், பழம் வாங்கிட்டு வரணும் நினச்ச நேரம்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூஜை பண்ணியிருக்கேன். இதில் இருந்தது சில குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் நான் திருத்திக்கிறேன். நான் பார்த்த அளவுக்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க, அதுபடி தான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தான் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிட்டு போங்க. அடுத்த வருஷம் திருத்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்தவங்களுக்கு நல்லபடியாக அந்த சுமங்கலி பூஜை இது பண்ணி அவங்க கையில் நோம்பு சரடு கட்டி விட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இதில் வந்திருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பூஜை. சில பேர் வந்து இவங்க இல்லை, இன்னும் பின்னாடி வந்தவங்க சில பேர் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைமாக கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு மன திருப்தி, மன நிறைவை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பூஜையில் கிடைக்கிற மன திருப்தியை வந்து நம்ம வேறு எதுலேயும் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். எல்லோரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி மடியில் வாங்குங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இவங்க வந்து மலையாளத்து சேச்சிம்மா, அவங்களுக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியலை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாங்குங்கன்னு சொன்னேன். எல்லோரும் அந்த மாதிரி வாங்கியாச்சு. நான் வந்து அம்மன் அழைக்கையில் வந்து அம்மன் கலசத்தில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க வச்சுருக்கேன். நிறைய பேர் அரிசி தான் வைப்பாங்க, நான் தண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அதில் வாசனை பொருள் போட்டு போன வருஷம் நான் வச்சுருந்த அந்த கலசத்தோட வாசனை வந்து எனக்கு இன்னும் மறக்கலை. அதனாலேயே அதே மாதிரி இருக்கட்டும்னு இந்த வருஷம் வச்சுருந்தேன். இந்த வருஷமும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம துட்டு கொடுத்து கடையில் கூட அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூமை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து 3 நேரமும் நான் ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். காலையில் வந்து அவல் பொரிக்கிறத பண்ணினேன், எனக்கு நல்ல வேலை. திருப்பி 2வது நட்ஸு அப்படின்னு சொல்லி 2வது நாள் கொண்டு போயிட்டேன். ஈவினிங் பால், பழம் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணினேன். அடுத்த நாள் காலையில் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சரி அம்மனை வந்து இந்த வருஷம் நிறைவு பெற போகிறோம், நல்லபடியாக நெய்வேத்தியம் பண்ணி அனுப்புன்னு சொல்லிட்டு பொங்கல், சாம்பார், சட்னியில் கேசரி, வடை இதெல்லாம் நல்லா அம்மனுக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு காலையிலே பூஜை பண்ணி 10 மணிக்கு வந்து பிரிக்கணும்னு சொல்லி நம்ம மங்கையர்க்கரசி அம்மா வீடியோவில் பார்த்தேன். அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நல்லபடியாக. இதை வந்து பிரிக்கையில் பார்த்திங்கன்னா எனக்கு நானே எதிர்பார்க்கல, எனக்கு அழுகையாக வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் எப்படி வார்த்தையால் சொல்ல முடியல. நம்ம பார்த்து ரெடி பண்ணது இந்த வருஷம் இதோட முடிவுக்கு வரப்போகுதே. இனிமேல் அடுத்த வருஷம் தானே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக பாதிச்சிருச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. வார்த்தையால் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. அப்படியே ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டுங்க மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்குள்ள.
இப்படி தாங்க அம்மனை வந்து நம்ம வச்சுருக்கிற அரிசி டப்பாவில் வந்து அதில் கொண்டு வச்சு தாயே நிரந்தரமாக எங்கள் வீட்டில் இப்படியே இதிலே எழுந்தருளி இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டி கலசத்தை பிரிக்கணும்னு அந்த அம்மா வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நான் அதுபடியே செஞ்சுட்டு அதை எடுக்கையில் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால் எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. அது அந்த அம்மா சொன்ன வழிப்படி முறைப்படி நான் கலசத்து நீரெல்லாம் வந்து வாசலில் வீடு ஃபுல்லாக தொளிச்சிக்கிட்டேன். உண்மையிலே நான் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கலச நீர் வந்து ரொம்ப ஒரு வாசனை திரவியம் மாதிரி ரொம்ப மணமாக இருந்துச்சு. அரிசி போட்டிருந்தா அதை வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து தண்ணினால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே தொளிச்சிட்டேன். இந்த மாதிரி தாங்க நான் பண்ணினேன். நாள் அன்னைக்கு அழைச்சி ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் வந்து கலசம் பிரித்தேன். இதுதான் நான் வருஷம் பண்ணுற 2 வருஷமும் கலசம் மட்டும்தாங்க வச்சு பண்ணினேன். இந்த வருஷம் தான் நான் முகம் வச்சு பண்ணுறேன். அந்த கலசம் வைக்கையில் கூட எனக்கு அவ்வளோ பிரித்து எடுக்கையில் அது பெருசாக ஒன்றும் வழி தெரியலை. அம்மனை வச்சு வழிபட்ட உடனே அதை பிரித்து எடுக்கையில் எனக்கு வந்து உண்மையிலே மனசில் அவ்வளோ ஒரு வலி இருந்துச்சு. எப்படியோ நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு வரலட்சுமி பூஜை. எப்போதும் போல் இப்போவும் எனக்கு வந்து அந்த அம்மனை அந்த பூஜையில் உண்மையிலே மன நிறைவாக இருந்தது. நீங்களும் யாராவது செய்யலாமான்னு யோசனையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கவே செய்யாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வருஷம் பூஜை இப்படி தாங்க கொண்டாடினேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.